ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ராவும் பிரஜனும் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அப்போ நேற்று வந்துட்டு பிரஜன் வந்து திவ்யா கிட்ட நீ உன்னை யாரும் சொல்ல மாட்டேன், நீ எப்படி நினைப்ப, நீ எனக்கு வந்து தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொன்னபோது சாண்ட்ரா வந்துட்டு அவங்கள ஹக் பண்ணி என்னை மன்னிச்சிரு அப்படி சொல்லி பேசின விஷயங்கள்லாம் இப்போ இவங்க பேசும்போது அத்தனையும் நடிப்பா பொய்யா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஏன்னா நேற்று வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. பட் இங்கே வந்துட்டு திவ்யா வந்து அது எப்படி என்னை வந்து அன்னைக்கு நான் வெளியே போகலாம்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு, திவ்யா மேலாம் தப்பில்லை, இதை ட்விஸ்ட் பண்ணதே வியானா தான், வியானாவை நம்ம நிற்க வச்சு கேள்வி கேட்டால் அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகளும் விடுறாரு. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் எப்படி போயிட்டுருக்குன்றது சொல்லுங்கள். இந்த வீடியோவை நான் போயிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு நாங்களும் போய் பொங்கல் கும்பிட போகிறோம். சரி, இப்போ என்னென்னா சாண்ட்ரா வந்து சுபிக்ஷாவோட விஷயத்தை சொல்கிறாங்க. அந்த நெக்லஸ் டாஸ்கில் வந்து சுபிக்ஷா வந்து இவங்களுடைய இடத்துல சேரில் உட்காந்துருப்பாங்க, இவங்க மேலே உட்காந்துருப்பாங்க. அப்போ கொஞ்சம் இப்படி இப்படின்னு பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு விழுந்திருக்கும், அடி லைட்டாக விழுந்திருக்கும். ஆனால் அவங்க இங்கே வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்கன்னா அந்த தொடம்பில் கையை வச்சு இப்படி இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம சாண்ட்ரா. சரிங்களா? அதை வந்துட்டு அவள் சொல்லி அழுவா. அந்த நேரத்தில் நீ கேட்டிருக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒன்றை நான் வந்து சொன்னேன், யார் பிரஜனை வந்து நான் சொன்னேன்னு சொல்லிட்டு வியானா கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த மாதிரி வந்துட்டு அங்கே ஒரு தப்பு நடக்குன்னா இவர் கேட்காம சைலண்ட்டாக இருக்கும்போது அதை வந்துட்டு இப்போ பார்க்குற வீட்டில் பார்க்குற குழந்தை கூட ஏன் அப்பா சைலண்ட்டாக இருக்குன்னு கேட்க மாட்டாங்களா? வெளியில் இருக்கிற ஆடியன்ஸும் வந்துட்டு தவறாக நினைக்க மாட்டாங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன். அதேமாதிரி வியானா கிட்ட நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ஐபோக்கா டைமில் வந்துட்டு திவ்யாவுக்கு வந்துட்டு அந்த ஐஸ்கிரீமை கொடுக்க சொன்னதே நான் தான். இது வெளியில் வந்து ஆடியன்ஸ்க்கு தப்பாக போயிருக்குமோ அப்படின்னு நினச்சேன். இந்த மாதிரி வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இவர் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இல்லை, இதெல்லாம் வந்து வியானா பண்ண வேலை, வியானா தான் ட்விஸ்ட்டு பண்ணிட்டாங்க, நான் பார்த்தேன், வியானா உட்காந்துருக்கா, ரம்யா உட்காந்துருக்கேன், இந்த பக்கம் வந்து திவ்யா இருந்தாங்க, அப்போ இவங்க தான் வந்துட்டு வியானா தான் வந்துட்டு பொசசிவ் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணவனே அவங்க அப்படியே சீ அப்படின்றாங்க திவ்யா. உடனே இவங்க சரி அவங்ககிட்ட கேட்டுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா தான் இது இந்த மாதிரி ஆச்சு. நான் வந்து இதை வந்து கேட்காம விட மாட்டேன். எவ்வளோ கேவலமான ஒரு கேடுகட்ட கேரக்டர் இருக்குது பாரு அவர் பேசுகிறாரு. அவ்வளோதான். நம்ம பிரஜன் கிட்ட தெரியல உங்களுக்கு, அவர் பேச ஆரம்பித்தான்னா லிஸ்ட்டு போடுற அளவுக்கு பேசுவார். அதை ஆல்ரெடி நம்ம விஜய் சேதுபதியே வந்து லிஸ்ட்டு காமிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அது மாதிரி வந்து பேசுகிறாரு. அதான் உன்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டால் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கோபமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஏன் முதல்ல திவ்யா உன்னை வச்சு பேச போகிறேன், நீ பாவனையை தூக்குனது எவ்வளோ வைரலாக போச்சு, அதுக்கே நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் சிரிச்சே தானே இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அது ரொம்ப அழகான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சாண்ட்ராக்கு வந்து ஏன் திவ்யா மேலே கோபம் இருக்குது அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக நான் போகணும்னு நீ ஏன் ஆசைப்பட்டேன்னு கேட்குறாங்க. ஒரு வாட்டி வந்துட்டு நம்ம பிரஜனும் இருந்திருப்பாங்கள்ல, பிரஜன் போகிறதுக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன், அப்போ தான் வந்துட்டு திவ்யா வந்துட்டு இவங்க போகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதை வந்துட்டு இங்கே வந்து சொல்கிறாங்க, நீ எப்படி சொல்லலாம், ஏன்னா அந்த டைம் வந்து எஃப்ஜே வந்தார், அப்போ எஃப்ஜேவில் நீ சொல்லியிருக்கணும். எஃப்ஜே வந்து வார்டன் டாஸ்க்லேயே சும்மா ஃபுல்லாக டவுன் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அந்த நெக்லஸ் டாஸ்க்லேயும் அவன் வந்துட்டு ஜெயிலுக்கு போனான். நம்ம வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வாங்கணும் அப்படின்னு இருக்கும்போது நான் வெளியே போகணும் நீ ஆசைப்பட்டிருக்கலாம், அது எப்படி நீ சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கோவப்படுறாங்க. பிரஜன் வந்து அது ஒரு கேம் தான், இல்லை கேம் தான் ஓகே, பட் கேமாக இருந்தாலும் நான் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கேன் அந்த வாரத்தில், நீயும் வாங்கியிருக்க, என்ன எப்படி அவள் சொல்லலாம், அது எஃப்ஜேவில் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு நடந்த சண்டை கேட்குறாரு, ஏன் வந்து அந்த பெட்டுக்கு வந்துட்டு கட்டில் வந்து அந்த துணி எடுத்து வச்சுருப்பாங்க, சண்டை வந்திருக்குல்ல நம்ம பிரஜன் போனப்போ, அதையும் கேட்குறாரு. இல்லை நீ போயிட்ட, நீ போன ஒரு வருத்தத்தை நான் இருக்கேன், அப்போ ரம்யா வந்துட்டு துணி எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நாளைக்கு இது பண்ணுறேன், இப்போ வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது திவ்யா வந்து நான் எடுத்து வைக்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது உடனே எடுத்து வைன்னு சொல்லிட்டு எங்களை வந்து இது பண்ணா, அதுதான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு, உடனே அந்த கட்டில் எனக்கு வேணும், அந்த கட்டில் இருக்கிற துணி எடுத்து நீ அந்த பக்கம் வைன்னு சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மறுபடியும் அங்கே வந்து திவ்யா மேலே குறைகளை வைக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு ஒன்றுமே வந்து திவ்யா மேலே கோபங்கள் இருக்குது. அப்புறம் எதுக்கு நேற்று வந்துட்டு சாரி சொல்லணும், எனக்கு ஒன்றுமே புரியல. ஒன்று இப்போ இந்த சைடு இருக்கணும், இல்லை அவங்க வந்துட்டு எனக்கு ஓகே திவ்யாவை நான் ஃபுல்லாக வந்துட்டு தப்பாக தான் நான் நினச்சிருக்கேன், அதை தான் திவ்யா அழகாக நேற்று சொல்கிறாங்க சபரிக்கிட்ட. அவங்க சபரிக்கிட்ட விக்ரம் கிட்ட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க உண்மையிலேயே வந்துட்டு வெளியே போய் பார்த்துட்டு நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டேன்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க என்கிட்ட வந்து கரெக்டாக கேட்டிருக்கணும்ல. அவங்க கேட்கல அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க அழகாக ஜட்ஜ் பண்ணிட்டாங்க சாண்ட்ராவை. ஸோ சாண்ட்ரா அதே மாதிரி தான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க திவ்யா பற்றி. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். நேற்று திவ்யா கிட்ட போய் சாரி கேட்டாங்க சாண்ட்ரா, பட் இப்போ வந்து திரும்பவும் அவள் எப்படி என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்கன்னா, ஸோ இந்த பிரச்சனையை வளர்க்குறது யார்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பரில்.